أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي يا فتاح الحمد لله ثم الحمد لله அல்லாஹுடைய மாபெரும் கருணையுடைய கிருபையை கொண்டு தொடர்ந்து சூரா மரியம் பார்த்து வரோம். அதுல 84 வசனங்களை நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு 85வது வசனங்கள். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம தொடர்ந்து பார்த்த வசனங்கள்ல நிறைய நற்பண்புகளும் நல்லொழுக்கங்களோ, நம்ம மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தின செய்தியோ, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பத்தின செய்தி இதெல்லாம் நம்ம பார்த்து வந்தோம் இல்லையா? இப்போ அதுக்கு அடுத்து அந்த லாஸ்டா நம்ம பார்க்கும்போது நரகவாசிகள் எப்படி இருப்பாங்க, அவங்களோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து வந்தோம். அது மட்டும் இல்லாம சொர்க்கவாசிகளா இருந்தாலும் சரி, நரகவாசிகளா இருந்தாலும் சரி, எல்லாருமே அந்த நரகத்தை தாண்டாம போக முடியாது. அப்படி யார் யார் எந்த அளவுக்கு ஈமான்ல ஸ்ட்ராங், உறுதி இல்ல பலகீனம், அது அதுக்கு தகுந்த மாதிரி போவாங்க அப்படிங்கிற ஸ்பீட் வேகம் எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ல போறோம், அந்த நாள்ல இரையச்சம் உடையோரை நம்ம எப்படி கூட்டிட்டு போவோம், ஆனா குற்றவாளிகளை நம்ம எப்படி அழைச்சு போவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அல்லாஹ் தஆலா சொல்ல போறோம். 85வது வசனம், யௌம நஹ்ஷுருல் முத்தகீன இலா ரஹ்மானி வஃப்தா. அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த நாளில் இரையச்சம் உடையோரை ஊர்தியில் அமர்த்தி அளவற்ற அருளாளனான அவன் இடம் நாம் ஒன்று சேர்ப்போம். அதுக்கடுத்து அப்ப அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லும் போது, அந்த நாள்ல முதல்ல இரையச்ச முடியவர்களை பத்தி அல்லாஹ் தஆலா சொன்னா, திருப்பி அந்த நாள்ல குற்றவாளிகளை தாகம் உள்ளோராக நரகத்துக்கு ஓட்டி செல்வோமா சொல்லிட்டு, அதாவது அந்த இரையச்ச முடியவர்களை ஒன்று திரட்டுவோம்ன்ற வார்த்தை, இந்த இடத்துல ஓட்டி செல்வோங்கிற வார்த்தை. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், லா யம்லிகூன ஷஃபாஅத இல்லா மன் இத்தஹத இன்த ரஹ்மானி அஹ்தா. அளவற்ற அருளாளனிடம் உறுதிமொழி எடுத்தவர்களை தவிர வேறு யாரும் அவனிடம் பரிந்துரைக்க அன்று ஆற்றல் பெற மாட்டார்கள். அல்லாஹு அக்பர். உயர்ந்தவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லோரான இறையச்சமுடையவருக்கு மறுமையில கிடைக்கக்கூடிய வரவேற்பு, அது எப்படிப்பட்ட வரவேற்புல, எப்படிப்பட்ட ஒரு அழகான சூழ்நிலையில இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்வை சொல்லிட்டு, அதே மறுமையில தீயோர்கள், குற்றவாளிகள் அங்க வழங்கக்கூடிய தண்டனை பற்றியும் இந்த வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான். தன்னுடைய நேசர்கள், இறைவனை அஞ்சக்கூடிய இறைச்சமுடையவர்கள், அவங்களை பத்தி சொல்லும் போது, அவர்கள் இந்த உலகத்துல அல்லாஹ்வை அஞ்சி அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழ்ந்தாங்க இல்லையா? அந்த தூதர்கள் அறிவித்த செய்திகள் அனைத்தையும் இன்னும் நம்பினாங்க இல்லையா? அவங்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவங்க எதையெல்லாம் தடுத்தாங்களோ, அதுல இருந்து விலகியோ, எதெல்லாம் ஹலால் ஆக்குனாங்களோ, ஆகமாக்கப்பட்டதா ஆக்குனாங்களோ, அதெல்லாம் செஞ்சோம் வாழ்ந்த அந்த இறை அடியார்களுக்கு, இறை நேசர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், இறை நேசர்கள் தான் யாரு? அவுலியாக்கள். அவுலியாக்கள் தான் யாரு? இறை நேசர்கள். இறைவனை நேசிக்க கூடியவர்கள் யாரு? முத்தகீன்கள். முத்தகீன்கள் யாரு? ஈமான் கொண்டவர்கள் இல்லையா? யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்யறாங்களோ அவங்கள அனைவரும் அல்லாஹ்விடத்துல இறை நேசர்கள், அவுலியாக்கள் இல்லையா? அதுக்குன்னு பிரத்யேக ஒரு சப்ஜெக்ட் ஒண்ணும் இல்லை. இதுதான். அப்படிப்பட்ட அந்த இறை நேசர்களை, இறை அடியார்களை, இறையற்ற உடையவர்களை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் போது சொல்றான், அல்லாஹ் அஞ்சு வாழ்ந்தாங்க, அவங்க அனுப்பின தூதர்களை பின்பற்றி வாழ்ந்தாங்க, அவங்க என்னவெல்லாம் செய்தி சொன்னாங்களோ அத்தனையும் உண்மைப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுத்தி எதெல்லாம் செய்யணும்னு சொன்னாங்களோ அதை செஞ்சாங்க, எதெல்லாம் தடுத்தாங்களோ அதெல்லாம் விலக்கி இருந்தாங்க. இப்படிப்பட்ட அந்த மக்களுக்கு அல்லாஹ் மறுமை நாள்ல ஊர்தியில அமர்த்தி ஒன்று திரட்டுவானா. இந்த ஊர்தினா என்ன? சுத்த தமிழ்ல எழுதி இருக்கிறாங்க, வாகனத்துல. சோ அப்படியே அல்லாஹ் தஆலா அந்த ஊர்தியில அமர்த்தி கூப்பிட்டு போவாங்கிறத மூலத்துல சொல்லும் போது, அதாவது அரபு வார்த்தையில சொல்லும் போது வஃப்த அப்படிங்கிற அந்த வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது ஒரு பயணக்குழு அப்படிங்கிற ஒரு மீனிங் அதுக்கு வருது. இந்த சொல்லுக்கு ஊர்தியில அமர்ந்து வருவாரு, அதுலன்னா அந்த பயணத்தோட அந்த வாகனத்துல வரக்கூடியவரை சொல்லக்கூடியதா இருக்குங்கிறத சொல்றாங்க.
அதே மாதிரி இரையச்சமுடையவங்க மறு உலகத்துல அந்த வாகனத்துல வருவாங்க. எப்படி இன்னைக்கு ஸ்பெஷலா அப்படியே ஒரு நமக்கு பிடிச்ச ஒரு மந்திரி, ஒரு மினிஸ்டர், ஒரு நாட்டு தலைவர் இன்னொரு நாட்டுக்கு வந்து இறங்கும் போது இப்படி பிளைட்டை விட்டு இறங்குனதுமே அப்படி ரெட் கம்பளம் பிரிச்சு மலரெல்லாம் தூவி வெல்கம் பண்ணி இந்த பிரைம் மினிஸ்டர் இல்ல அல்லது இங்க இருக்கக்கூடியவங்க வந்து மரியாதையோட எவ்வளவு அழகா அழைச்சிட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி அல்லாஹ்தாலா இந்த இரையச்சம் உடையவர்களை மறுமை நாள்ல ஒளியாலான உயர்தர அந்த குதிரைகள் மீது அமர்ந்து அவங்கள சிறந்த தலைவனிடம் அவனது மதிப்புக்கு அன்புக்கு உரிய அந்த இல்லத்தை நோக்கி கூட்டிட்டு போக வருவாங்க. சுப்ஹானல்லாஹ். குதிரைங்கிறது அதுலயும் உயர் ரக குதிரைங்கிறது ஒரு விலை மதிக்க முடியாது, ஒரு அந்தஸ்து உயர்வு அதுல எல்லாம் இருக்கிறது. அதுல ஒளியிலான இருக்குமா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்போம். ஒளியால குதிரை எப்படி இருக்கும், அதுல உட்கார வச்சு எப்படி கூட்டிட்டு போவாங்க. அதுல இவங்க எப்பேற்பட்ட ஒரு மரியாதை பாருங்க. அவங்க அதுல உட்கார வச்சு சிறந்த தலைவனிடம் மதிப்புக்குரிய அன்புக்குரிய இல்லத்துக்கு கூட்டிட்டு போவாங்களாம். சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் பாருங்க. அப்ப இறைவனை நம்பக்கூடிய, நேசிக்கக்கூடிய, இறையச்சத்தோடு வாழக்கூடிய மக்களுக்கு அல்லாஹாலாவுடைய ஃபர்ஸ்ட் வெல்கமே எப்படி இருக்கு பாத்தீங்களா. ஆனா இறை தூதர்களை ஏற்க மறுத்தாங்கல்ல, அவங்க கட்டளைகளை எல்லாத்தெல்லாம் மாறு செஞ்சாங்கல்ல, இறைவனையும் ஏற்க மறுத்தாங்க, இறை தூதர்களை ஏற்றுக்கொள்ளல. அவங்க ஏவுனதையும் கேட்கல, தடுத்ததன்படி வாழவும் செய்யல. இப்படிப்பட்ட குற்றவாளிகள் இருக்கிறாங்கல்ல, அப்படிப்பட்ட குற்றவாளிகளை பலவந்தமா நரகத்துக்கு ஓட்டி செல்வோம். எதை ஓட்டி விடுவோம்? அந்த ஆடு மாடெல்லாம் அந்த பக்கம் ஓட்டி விடுங்கப்பா. ஏன் இப்படி கதவு திறந்து வச்சிருக்கீங்க, கேட்ட க்ளோஸ் பண்ணுங்க, கேட்டு திறந்திருந்தா இப்படித்தானே தெருல போறதெல்லாம் வந்து நுழையும், விரட்டி விடு, ஓட்டி விடு, அப்படித்தானே சொல்லுவோம். மனிதர்களா அந்த இடத்துல கூட அல்லாஹ்தாலா சொல்லல, ஒரு அனிமல்ஸ அப்படி விரட்டி ஓட்டி விடுற மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ஆனா இதே மனிதர்களை அவன் அஞ்சக்கூடிய, அவனை நம்பிக்கை கொள்ளக்கூடிய, அவன் கட்டளைப்படி வாழக்கூடிய மனிதர்களுக்கு எவ்வளவு பெரிய கண்ணியமும் எவ்வளவு பெரிய அந்தஸ்தையும் கொடுக்கக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்துல சொல்றான், இறைவனை மறுத்து இறை தூதர்களை மறுத்து அவனுடைய கட்டளைக்கு மாறு செய்த அந்த குற்றவாளிகளை பலவந்தமா நரகத்துக்கு ஊட்டி செல்லப்படும் அப்படின்னு சொல்றான். இதத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 85வது வசனத்துல இரையச்சமுடையவர்களை அவனுடைய கண்ணியத்தோட வாகனங்கள்ல அழைச்சிட்டு போவான், கண்ணியமிக்க இல்லத்துக்கு அழைச்சிட்டு போவான், அன்புக்குரிய இல்லத்துக்கு அழைச்சிட்டு போவான்னு சொல்றான். ஆனா அதே சுப்ஹானஹு வ தஆலா அதே ரப்புல் ஆலமீன் அடுத்த வசனத்துல அந்த நாளில் குற்றவாளிகளை தாகம் உள்ளவர்களாக நரகத்துக்கு ஓட்டி செல்வோம் சொல்றான். தாகம் உள்ள அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொல்றதுக்கு விருதா அப்படின்னு அந்த வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு விளக்கம் சொல்லும் போது கடும் தாகம் உள்ளவர்களா, தாகம் இருக்குது, கடுமையான தாகம் இருக்குது, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அழைச்சிட்டு போவாங்கன்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரஹ்மத்துல்லா, முஜாஹித் ரஹ்மத்துல்லா, ஹசன் ரஹ்மத்துல்லா, இன்னும் பாத்தீங்கன்னா ஹசன் அல் பஸ்ரி, கதாதா ரஹ்மத்துல்லா, இன்னும் அறிஞர்கள் பெரும் கூட்டம் சொல்றாங்க அந்த வார்த்தைக்கு அல்லாஹ்தாலா கடுமையான தாகம் அப்படிங்கறதுதான் குறிக்குது. அல்லாஹ் அதனாலதான் அந்த வார்த்தையை இந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்கான்றாங்க. எல்லாம் பாதுகாக்கணும். அப்ப முந்தைய வசனத்துல நம்ம என்ன பார்த்தோம், அவங்களுக்கு அல்லாஹாலா அல்லாஹை நம்பக்கூடியவங்களுக்கு அதை பத்தி சொல்லும் போது இப்னு மர்சூத் அவங்க சொல்றாங்க, இறை நம்பிக்கையாளர்கள் மன்னரையில இருந்து, அதாவது கபூர்ல இருந்து வெளியே வரும்போதே எழில் மிகுந்த, அதாவது ரொம்ப பியூட்டியான ஒரு தோற்றத்துல அழகான நறுமணம் உள்ள ஒரு உருவம் அவரை வரவேற்கும். என்ன சொல்றாங்க, 85வது வசனம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நல்லடியார்களை நம்ம வாகனத்துல அழைச்சிட்டு போவோம், கண்ணியமா அழைச்சிட்டு போவோம். அவங்க யார் தெரியுமா? இறை நேசர்கள். அப்ப அதுக்கு விளக்கம் சொல்றாங்க யாரு? இப்னு மர்சூத் ரஹ்மத்துல்லாஹ். அவங்க சொல்றாங்க, இறை நம்பிக்கையாளர்களை மன்னரையில இருந்து கபூர்ல இருந்து வெளியேற்றும் போதே அவங்கள வந்து வெல்கம் பண்றதுக்கு அழகான ஒரு மனிதர் அவங்க இருப்பாரு. ரொம்ப வாசமான நல்ல நறுமணத்தோட இருப்பாரு. அந்த உருவம் வந்து அவரை வரவேற்கும். அந்த மனிதரை பார்த்து இந்த கபூர்ல இருக்க மனிதர் கேட்பாரு, நீ யாரு? நான் உனக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையே, எனக்கு யாருன்னு தெரியலையே. அப்ப அவர் கேக்குறாரு, என்னை உனக்கு தெரியலையா? இல்லையே, எனக்கு தெரியல.
அப்படின்னு சொல்றாரு. ஆனா எனக்கு தெரியலதான், ஆனா உன் முகத்தை பார்த்தா ரொம்ப அழகா இருக்குது, உள்ள அழகான ஒரு நறுமணத்தையும் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமா அந்த மனிதன்கிட்ட பேசுறாரு. நம்மளே பாருங்களேன், நம்மள்ட்ட எதிரில இருக்கிற கூடியவங்க சந்தோஷமா இருந்தா அவங்க தெரிஞ்சவங்களா இருந்தாலும் தெரியாதவங்களாலும் சரி, அது அவங்க லைட்டா சிரிச்சிட்டா போய் நம்ம நல்லாவே சிரிப்போம். அப்புறமா சொல்லுவோம், யாரு இது எங்க பார்த்த மாதிரி இருக்கு, இல்ல இப்ப தெரியாத முகமா இருக்கு, இருந்தாலும் முகத்தை பத்தியா சிரிச்ச முகமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரியாட்டியும் பேசிட்டு போவோம், இல்ல ஹலோ சொல்லிட்டு போவோம், இல்ல ஒரு முஸ்லீமா இருந்தா ஒரு சலாம் சொல்லுவோம் இல்லையா, ஒரு பேசுவோம். அப்ப அந்த மாதிரி அந்த இடத்துல அந்த மனிதன் பார்த்துட்டு சொல்றாரு, உங்களை பார்த்தா அழகா இருக்கு, உங்களை பத்தி தெரியல, இருந்தாலும் நல்ல வருமானத்தோட இல்ல அழகா இருக்கியே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த உருவம் சொல்லுது, நான் தான் உன்னுடைய நல்லறம், நீ நல்ல விஷயங்களை உலகத்துல இருக்கிற செஞ்சல, நீ எதெல்லாம் இந்த உலகத்துல இருக்கல நல்லத பேசின, நல்லத செஞ்ச, நல்லத கொடுத்த, நீ எல்லாமே அந்த நல்ல விஷயங்கள் தான் இன்னைக்கு நான் நல்ல மனிதனுடைய உருவத்துல அழகா நறுமணத்தோட வந்திருக்கேன். நான் உலகத்துல நீ வாழும் காலமெல்லாம் உன் முதுகுலையே நான் என்ன நீ உன் முதுகுல சுமந்துகிட்டு இருந்த, நம்மளோட தானே இருக்குது நம்மளுடைய நல்ல அமல்கள், நம்மளுடைய நற்பண்புகள், நல்ல ஒழுக்கங்கள், நற்செயல்கள் இல்லையா. நல்ல மனிதர்களை பாருங்களேன், முகமே பிரகாசமா இருக்கும், அல்ஹம்துலில்லாஹ். அவங்க கருப்பா இருந்தாலும் கலையா இருப்பாங்க, நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி அந்த நல்ல அமல்களோட நல்ல சிந்தனையோட நல்லவர்களா இருக்கக்கூடியவர்கள் அந்த ஒரு கலையா, ஒரு சிரிப்பா, ஒரு சந்தோஷமா, ஒரு அழகா இருக்கும். அவங்க பார்த்ததுல நம்ம என்ன செய்வோம், நம்மளுக்கும் ஒரு சந்தோஷமா வரும். ஒரு கவலையா இருக்கக்கூடிய ஒருத்தர் சிரிச்சுட்டு வராங்க, நம்மளும் நம்மளுடைய கவலை நம்மள்ட்ட இருந்து அப்படியே விலகின மாதிரி ஒரு ரிலீஃப் இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் நம்ம பார்த்தோம்னா அந்த கவலையை மறந்துடுவோம், அவங்களோட பேசிட்டு அவங்களோட சிரிச்சுட்டு நம்ம இருக்கையில. அந்த மாதிரி இந்த மனிதன் சொல்றாரு, நீ இந்த உலகத்துல இருக்கல, நீ நல்ல விஷயங்களை செஞ்ச, நல்லதை பேசின, நல்லதை பார்த்த, நல்லதை கொடுத்த, நல்லதை கேட்ட, எல்லாம் நீ நன்மையா செஞ்ச. அப்போ நீ அப்படி நல்லா செஞ்சு 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 என்ன உன் முதுகுல சுமத்துக்கிட்டு இருந்த, என்ன தூக்கிக்கிட்டுதான் நீ பயணம் செஞ்ச. அதனால இன்னைக்கு நீ வா, என் முதுகுல ஏறிக்க, நான் உன்ன சுமக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான் இந்த உருவம். அதத்தான் இந்த இடத்துல சொல்றாங்க, அந்த நாளில் இரையச்சம் உடையவரை ஊர்தியில அமர்த்தி அளவற்ற அருவாளனிடம் நாம் ஒன்று திரட்டுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வசனத்துக்கு இதுதான் விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்னு மர்சூக் ரஹ்மத்துல்லாஹ். இந்த செய்தி தப்சீர் தபரி, தப்சீர் இப்னு அபீ ஹாத்தம்ல பதியப்பட்டிருக்கு. இவ்வளவு ஒரு அழகான செய்தி பாத்தீங்களா. இன்னைக்கு நம்ம நல்ல விஷயங்கள், அதான் அல்லாஹ் தாலா சொல்லியே காட்டுறானே, நீங்க பேசக்கூடிய ஒவ்வொன்றும், நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் ஒரு எழுத்தாளர் கண்காணிப்பாளர் இல்லாம நீங்க எதையுமே செய்யல, எல்லாமே பதியப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல இவ்வளவு பெரிய வசனங்கள் அல்லாஹுடைய வேதத்துல சொல்லி இருக்காங்க. நிறைய விளக்கங்களும் பார்த்திருக்கோம். ஆனாலும் மறக்கடிக்கப்பட்டிருக்கோம் இல்லையா. நம்ம அந்த சிந்தனோடே இருந்தோம்னா கெட்டதை பேச மாட்டோம்ல, கெட்டதை பார்க்க மாட்டோம்ல, அல்லாஹ் தடுத்தவையின் பக்கம் போக மாட்டோம்ல. அந்த மறதின்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் நம்ம விட்டுட்டு போயிடுறோம். ஆனாலும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு அந்த நினைவுகள் நினைவூட்டப்படும் போது, அந்த ஞாபகம் வரும்போது அவசரமா போய் என்ன சொல்லி, அல்லா ஏதோ பலகீனத்துலதான் தப்பு செஞ்சுட்டேன், அல்லா தவறு செஞ்சுட்டேன், இல்ல ஏதோ பாத்துட்டேன், அல்லா எல்லாரும் அந்த பக்கம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா போய் மன்னிப்பும் கேட்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தானே இருக்கான். சுப்ஹானல்லாஹ். அப்போ இந்த வசனத்தோடைய மூலத்துல அந்த வஃப்தா அந்த இடத்துல சொல்றாங்கல்ல, அந்த ஊர்தி, அந்த வாகனம், அதுல அமர்த்து கூட்டிட்டு போவாங்க. அதுக்கு நிறைய விளக்கம் சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, இந்த வாகனத்துல அமர்ந்தவர்கள்ங்கிற சொல்லும்போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒட்டகத்தின் மீது அமர்ந்து அவங்க கூட்டிட்டு வருவாங்க. சுஃபியான் அஸ்-ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அந்த ஒட்டகம் பெண் ஒட்டகமா இருக்கும் அப்படின்ற ஒரு மீனிங் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கதாதா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, வாகனத்தில் அமர்ந்தவர்களா சொர்க்கத்தை நோக்கி வருவார்கள் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை சொல்றாங்க. பொதுவா வாகனம்ங்கிறத சொல்றாங்க. நுஅமான் பின் ஷாது ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, நாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட உட்கார்ந்திருந்தோம். அவங்க அந்த நாள்ல இறையச்சமுடையவர்கள் அல்லாஹ் அந்த வாகனங்களில், அதாவது ஊர்திகள் அமர்த்தி அளவற்ற அருளாளிடம் நம்ம ஒன்று திரட்டுவோம் அப்படிங்கிற இந்த வசனத்தை ஓதினாங்க. அதுக்கு பின்னாடி சொன்னாங்க, அல்லாஹ் மீது சத்தியமா அவர்கள் தங்கள் கால்களால் நடந்தவர்களாக சொர்க்கத்திற்கு ஒன்று திரட்டப்பட மாட்டார்கள். அதாவது இந்த வாகனங்களில் அமர்த்தப்பட்டு அவங்க கொண்டு வருவாங்க
அப்படி வந்து ஒன்று சேர்க்கப்படுவாங்க அப்படிங்கிறது அல்லாஹாலா அந்த அந்த இடத்துல விளக்கம் சொல்றாங்க. அல்லாஹாலா சொன்னதா நொமான் பின் சாத் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. அதுலயும் அந்த சொல்றாங்க அந்த வாகனங்கள் கால்நடையாக அவங்க வந்து ஒன்று திரப்பட்ட மாட்டாங்க, வாகனத்துல ஏற்றி வந்து இறக்கப்படுவாங்க. அந்த வாகனம் எப்படிப்பட்ட இருக்கும்னு சொன்னா பெண் ஒட்டகங்கள் மீது அழைத்து வரப்படுவார்கள். அப்போ அந்த பெண் ஒட்டகங்களுக்கு வந்து அல்லாஹ்தாலா எப்படி வச்சிருப்பானா பொன்னாலான பல்லக்கு அதுக்கு மேல இருக்கும். அதன் மேலே ஏறி வந்து சொர்க்கத்தின் வாயில்களை தட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த செய்தி தப்சீர் தபரில பதியப்பட்டிருக்கு. இதோட அறிவிப்பாளர் தொடர் கொஞ்சம் நம்ப தகுந்ததா இல்லைன்னு சொல்றாங்க. இருந்தாலும் அல்லாஹாலா சொல்றான், வாகனத்துல அழைச்சிட்டு வந்தேன், உங்களை நடந்து வர விட மாட்டேன். நம்ம என்ன சொல்லுவோம், நமக்கு பிடிச்சவங்களா இருந்தா நீங்க வந்தது வரையிலேயே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்க, நான் கார் அனுப்பிடுறேன், நம்ம ஆளை அனுப்பிடுறேன் சொல்றல. அவங்களை எவ்வளவு கண்ணியமா ரெஸ்பெக்டா கூப்பிட்டு வர்றோம். அப்படியே வந்தாலும் இங்க வந்து வீட்டு வாசல் வரைக்கும் போய் வெல்கம் பண்ணி ஹக் பண்ணி கையை பிடிச்சு அவங்களுக்கு நடக்க முடியும் தானே, இருந்தாலும் நம்ம கூட்டிட்டு வருவோம். ஏன்னா ஒரு அன்பு பாசம். நமக்கே இந்த பலகீனமான அடியார்களுக்கு இவ்வளவு ஒரு வரவேற்பும் இவ்வளவு ஒரு கண்ணியமும் இவ்வளவு ஒரு அன்பையும் வெளிப்படுத்த தெரியுதுன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் அக்பர் அவங்களே இந்த இடத்துல சொல்லி காட்டுறோம். நம்ம வாகனத்துல அழைச்சிட்டு வருவோம். எப்படிப்பட்ட வாகனமோ அல்லாஹ் அக்பர் யா ரப்பே ரஹ்மானே, நடக்க விட மாட்டேங்கிறான். நம்ம சொல்லுவோம், ஒரு சிலருக்கு சொல்லும் போது சந்தோஷத்துல தரையில பட மாட்டேங்குது காலு பாருங்களேன் அப்படின்ற மாதிரி. அப்ப அந்த மாதிரி அல்லாஹ்தாலா இரையச்சம் உடையவர்களை கண்ணியப்படுத்துவான் இன்ஷா அல்லாஹ். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. இதுல எந்த ஒரு மாற்றமும் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற சந்தேகமே வர தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லா அறிஞர்களும் திருப்பி சொல்றாங்க. 85வது வசனத்துக்கு அல்லாஹ்தாலா இவ்வளவு கண்ணியப்படுத்துவான், இவ்வளவு உயர்வுபடுத்துவான், இவ்வளவு ஒரு அந்தஸ்தையும் பெருமையையும் மகத்துவத்தையும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு கொடுப்பான். ஏன்னா அவர்கள் நல்லடியார்களா இருந்தாங்க, அல்லாஹ்வை நம்புனாங்க, மறைவுல அல்லாஹ்வை நம்புனாங்க, மறைவுல அல்லாஹ்வுடைய அச்சத்துல அவங்க வாழ்ந்தாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலை உண்மைப்படுத்தினாங்க, தடுக்கப்பட்டதுல இருந்து விலகி இருந்தாங்க, ஏவப்பட்டதை செய்யக்கூடியவர்களா இருந்தாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ஞானமே இல்லாத, எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த கல்பும் சிந்தித்திராத அளவுக்குள்ள சுகத்தையும் இன்பத்தையும் கண்ணியத்தையும் உயர்வையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குவான்ங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்து அல்லாஹ்தாலா 87வது வசனம் 85ல அல்லாஹ்தாலா சொல்றான் நல்லோர் அடியார்கள் நிலை, 86ல தீய மக்களுடைய நிலைமை, 87ல 85 86 நம்ம பாக்குறோம். 87வது வசனத்துல அல்லாஹ்தாலா சொல்றோம், உறுதிமொழி எடுத்தவர்களை தவிர வேற யாருமே பரிந்துரைக்கு அன்னைக்கு ஆற்றல் பெற மாட்டாங்க. இறை நம்பிக்கையாளர்கள் ஒருவரு மற்றவருக்கு பரிந்துரை செய்வதை போன்ற அன்று அந்த குற்றவாளிகளுக்கு பரிந்துரை செய்ய யாருமே இருக்க மாட்டாங்க. அல்லாஹ்தாலா அதைத்தான் இங்க சொல்லி காட்டுறான். அதாவது வந்து அந்த நாள்ல குற்றவாளிகள் தாகித்தவர்களை ஓட்டி சொல்லப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல அல்லாஹ்தாலா சொல்றான், அளவற்ற அருளாளனும் உறுதிமொழி யார் எடுத்துக்கிட்டாங்களோ அவங்கள தவிர பரிந்துரை செய்யக்கூடிய ஆற்றல் வேற யாருக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த குற்றவாளிகளுக்கு மறுமை நாள்ல என்ன மாதிரியான ஒரு நிலைமை இருக்கும், ஒரு ரெக்கமெண்ட் பண்றது கூட ஆனா போயிட்டு போகுதுன்னு சொல்றதுக்கு கூட ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. அவர்களுடைய நிலையை பற்றி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல சொல்றான். அதனால நமக்கு பரிந்துரையாளர் யாருமே இல்லையே, உற்ற நண்பன் யாருமே இல்லையே என்று அவர்கள் கூறுவார்கள். 26வது அத்தியாயத்துல 100வது வசனமும் 101வது வசனமும் எங்க இந்த உலகத்துல இருந்த நண்பர்கள் எல்லாம் 2 பேரும் சேர்ந்து எல்லாரும் எல்லா இடத்துக்கும் போனாங்களே, எல்லா இடத்துலயும் கூத்தடிச்சாங்களே, நான் அவங்கள விட்டு போட்டு வரமாட்டேன்னு சொன்னாங்களே, எங்கலாம் காணாம போயிட்டாங்களா, விட்டுட்டு போயிட்டாங்களா, எல்லா இடத்துலயும் எல்லா அநியாயத்துக்கும் பக்கபலமா இருந்தாங்களே, எங்க அவங்க? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அங்க போய் நினைப்பாங்களாம், இன்னைக்கு நமக்கு ஒருத்தருமே இல்லையே, உற்ற நண்பரும் யாரும் இல்லையே, நமக்கு ஒருத்தராச்சும் எல்லா இடத்துல பாவம் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்றதுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி ஏங்குவாங்க. 26வது அத்தியாயத்துல 101 அல்லாஹ் தஆலா சொல்றான். அதனால அளவற்ற அருளாளரிடம் உறுதிமொழி எடுத்தவரை தவிர அப்படின்னு சொல்லி அவர் வந்து இதுல விதிவிலக்கு
அவருக்கு தனியான சட்டம் அப்படிங்கறத சொல்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அந்த அளவற்ற அல்லாஹ்விடம் உறுதிமொழி எடுத்தவருடைய நிலை அப்படி இருக்காது. என்ன அந்த உறுதிமொழி அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு விளக்கம் சொல்றாங்க, அல்லாஹ்வை தவிர வேறு நாயன் வேறு இறைவன் இல்லை, லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழிய அதன்படி யாரு ஏற்று நடந்து வாழ்ந்தார்களோ அவர்களை தவிர. அப்ப அவங்களுக்கு உலகத்துல ரெக்கமெண்ட் செய்யக்கூடிய, யாருக்கும் பரிந்து பேசக்கூடிய ஒரு அனுமதி அல்லாஹ்தாலா தர்றான். பாருங்க இந்த கலிமாவுக்குள்ள சிறப்ப, இந்த இஸ்லாத்துக்கு உரிய சிறப்ப, பிறை நம்பிக்கையாளர்களுக்கு உள்ள சிறப்ப, பிறை நேசர்களுக்குரிய மிகப்பெரிய கண்ணியத்தை. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். இதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த உறுதிமொழி அஹது, அல்லாஹை தவிர வேறு இறைவன் இல்லை அப்படிங்கிறது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி எல்லா யுக்தியும் சக்தியும் அல்லாஹ்வால் விளையக்கூடியவென்று நம்பி வல்லமையும் மாண்புமிக்க அல்லாஹ் என்று வேறு எதன் மீதும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பதுதான் அது. அந்த உறுதிமொழி வாங்குறது எது? அல்லாஹ் மீது நம்ம நம்பிக்கை கொண்டு அவனிடமே முழுமையா சரணடைஞ்சு அவன்கிட்ட தான் எல்லாத்தையும் எதிர்பார்த்து இருக்கக்கூடியது. அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அஹது, ஒருவன், அவனுக்கு இணை இல்லை, அவனுக்கு துணை இல்லை, அல்லாஹை தவிர இறைவனே இல்லை, லா இலாஹ இல்லல்லாஹ். ஏன்னா அதுக்கடுத்து நிறைய நபிமார்கள் வர்றாங்க. கடைசி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறோம் என்று நம்ம சாட்சி சொல்லணும். இது நமக்கு எங்க கொண்டு போய் சேர்க்கக்கூடியவரா இருக்கு? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பெரிய உயர்வையும் கண்ணியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதா இருக்கு. தஃசீர் தபரில இந்த செய்தியை பதியப்பட்டிருக்குது. இவங்களுக்கு சீரகமெல்லாம் நமக்கு இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. அப்போ இப்படி களிமா சொல்லி களிமாவின்படி வாழ்ந்த மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில தனியா ரெக்கமெண்ட் செய்யக்கூடிய ஒரு அழகான ஒரு அந்தஸ்தையும் கொடுக்குறான். அதனாலதான் இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், அளவற்ற அல்லாஹ்ட்ட உறுதிமொழி யார் எடுத்துக்கிட்டாங்களோ அவங்களே தவிர. உறுதிமொழினா என்ன? கலிமாவோ அல்லாஹ் ஒருத்தந்தான் அல்லாஹ், அவனுக்கு இணை இல்ல, துணை இல்ல, அவனுக்கு வேற, அவனை தவிர வேற நாய் இல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற கலிமாவை மொழிந்து சொல்லி சொல்றதோட மட்டும் இல்ல, அத வாயால சொல்றதோட நம்மளுடைய உடலால செயல்படுத்தியும் நல்ல அமல்கள் செஞ்சிருக்கணும். அப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில சிபாரிசு செய்யக்கூடிய, ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அல்லாஹால ஏற்படுத்தி கொடுக்குறாங்கிறத இந்த இடத்துல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னதா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அஸ்வத் பின் யஸீத் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க இந்த வசனத்தை ஓதிட்டு சொல்லுவாங்க, நீங்கள் அல்லாஹ்விடம் ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னா அல்லாஹ் மறுமை நாள்ல அல்லாஹ்விடம் யாருக்கு உறுதிமொழி உண்டோ அவர் எழுந்து நிற்கட்டும் சொல்லுவான். அப்போது மக்கள் அபு அப்துர் ரஹ்மானே, அல்லாஹுடைய ரஹ்மானுடைய அடிமையே மக்கள் கேக்குறாங்க, இதை எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்றாங்க, பின்வருமாறு இந்த துஆவை சொல்லி கொடுக்குறாங்க, ஒரு உறுதிமொழியை சொல்லி கொடுக்குறாங்க. எப்படிப்பட்ட உறுதிமொழி? யா அல்லாஹ், வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி படைத்தவனே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. வானம் பூமியை முன்மாதிரியின்றி படைத்தவனே, மறைவானதையும் வெளிப்படையானதையும் அறிந்தவனே, அறிகின்றவனே, இம்மை வாழ்வில் உன்னிடம் நான் ஒரு உடன்படிக்கை செய்கின்றேன். யா அல்லாஹ், என்னை நீ என் மன விருப்பத்தின்படி செயல்பட விட்டுவிட்டால் அது எனக்கு தீமைக்கு நெருக்கமாக்கி வைத்துவிடும், நன்மையிலிருந்து விலக்கி வைத்துவிடும். நான் கர்ணன் மீது முழு நம்பிக்கை வைத்துள்ளேன். எனவே நீ எனக்கு ஒரு உறுதிமொழியை அளித்து அதை மறுமை நாளில் நிறைவேற்றுவாயாக. நிச்சயமாக நீ வாக்குறுதி மீற மாட்டாய். இப்படிங்கிற ஒரு அழகான செய்தியை சொல்லி கொடுக்குறாங்க அந்த மக்களுக்கு. இந்த இடத்துல அஸ்வத் பின் யஸீத் ரஹ்மத்துல்லாஹ் அறிவிக்கிறாங்க, அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு இந்த வசனத்தை ஓதிட்டு மக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தை, ஒரு அழகிய செய்தியை சொல்லும் போது மக்கள்
அப்துல் ரஹ்மானுடைய அடிமையே பாருங்க, அபு அப்துல் ரஹ்மான், நீங்க என்ன செய்யுங்க, எங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லித்தாங்க, நாங்க எந்த விஷயத்த அல்லாஹ்ட்ட கேட்கணும், எப்படிப்பட்ட உறுதிமொழியை எடுக்கணும், அதை எங்களுக்கு சொல்லித்தாங்க. இவ்வளவு அழகா சொல்லி கொடுக்குறாங்க. இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய மசூதி ரஹமத்துல்லா அவங்க சொல்றாங்க, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க பின்வரும் வாசகத்தை சேர்த்து சொல்லி கொடுப்பாங்க. நான் உன்னை அஞ்சியவனாக, உன்னிடம் பாதுகாப்பு கோரியவனாகவும், மன்னிப்பு கேட்டவனாகவும், உன்னுடைய அற்புடை மீது உள்ள ஆவலாலும் உன் தண்டனை பற்றி அச்சம் உடையவனாகவும் இருக்கின்றேன் யா அல்லாஹ் அப்படிங்கிற இந்த செய்தியை சேர்த்து சொல்லி தருவாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு அறிஞர் நமக்கு அதிகப்படியா அறிவிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்துல எவ்வளவு ஒரு அழகா அல்லாஹ்விடத்துல உறுதிமொழி வாங்குறதுன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய கலிமாவுல லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற அந்த வார்த்தையில ஈமான் கொண்டு அதை வாயால சொல்லி உடலால செயல்பட்டு அதன்படி வாழக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில ரெக்கமெண்ட் செய்யக்கூடிய, அவனோட பேசக்கூடிய ஒரு அழகிய ஒரு சந்தர்ப்பத்தையும் கண்ணியத்தையும் கௌரவத்தையும் கொடுக்குறான் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஒவ்வொரு அறிஞர்களும் சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம வாயால சொன்னால் மட்டும் போதாது, இந்த கலிமாவுடைய அர்த்தம் என்ன, அல்லாஹ் தஆலா இந்த கலிமால என்ன விஷயத்தையெல்லாம் நம்மகிட்ட சொல்றான், நம்ம இத பத்தி தெரிஞ்சுக்க கூடியவர்களா இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வை பற்றி அறியக்கூடிய கல்விதான் முதன்மையானது. நம்ம அல்லாஹ்வை பற்றி அறியக்கூடிய கல்வியா அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை, பண்புகளை, அவனை பத்தின அழகிய செய்திகளை அறியக்கூடியவர்களா இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல அவனை நம்பக்கூடிய மக்களுக்கு கலிமாவை ஏற்று அதன்படி வாழக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய அந்தஸ்தையும் இவ்வளவு பெரிய கண்ணியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா, நம்ம அந்த கலிமாவுடைய உள் அர்த்தங்களை, அதனுடைய பொருள்களை, அதனுடைய கல்வியை அழகான முறையில கற்று விளங்கி அமல் செய்யக்கூடிய மக்களா நாம ஒவ்வொருத்தரும் இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முதல் 3 வசனத்திலையும் 85, 86, 87 இந்த வசனங்கள் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய அந்த செய்தி, இரையற்றமுடையவர்களை நாம எவ்வளவு அழகான முறையில கண்ணியப்படுத்தி ஒன்று சேர்க்கிறோம், குற்றவாளிகளை நம்ம எப்படி ஓட்டி செல்றோம் அப்படிங்கிற செய்தியை சொன்னதோட மட்டும் இல்லாம, அந்த ரப்பல் ஆலமீன் அந்த அளவே இல்லாத அருளுடைய கருணையுடைய அந்த ரப்பு கிட்ட யார் உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு பரிந்துரை செய்யக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அவர்களை தவிர வேற யாருக்கும் அந்த ஒரு வாய்ப்பு இருக்காது அப்படிங்கிற ஒரு செய்தி வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் பார்த்திருக்கிறோம். ஆனா 88வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், அளவற்ற அருளாளன் தனக்கு குழந்தையை எடுத்துக்கொண்டான் என்று அவர்கள் கூறுகிறார்கள், இதன் மூலம் நீங்கள் மிக பெரும் அபாண்டமான ஒன்றை சொல்லி விட்டீங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதனால வானம் இடிந்து பூமி பிளந்து மலைகள் இடிந்து சரிந்து விழப்பாக்குறது. அளவற்ற அருளாளர் குழந்தை இருப்பதாக அவர்கள் வாதிடுவதால் தான் இந்த நிலை அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குழந்தைகளை எடுத்துக்கொள்றதை விட்டும் இந்த மாதிரியான பலகீனங்கிறான் அல்லாஹ் தஆலா. இது மனிதனுக்காக அல்லாஹ் ஒரு சந்தோஷமா, ஒரு இன்ட்ரெஸ்டா, ஒரு ஆர்வத்தோட வாழ்வதற்காக அல்லாஹ் தஆலா அந்த இதெல்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்கானா. ஆனா மனிதனோட ஒப்பிட்டு அல்லாஹ்வை பார்க்க கூடாது. அல்லாஹ் பிள்ளைங்க இருக்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு மனைவி இருக்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு இணைகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்றது மிகப்பெரிய ஒரு அபாண்டம். அது அல்லாஹ்வால் பொறுத்துக்கிறவே முடியல. அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த சொல்ல கேட்டு வானம் எப்படி வெடிச்சு சிதறிடும், மலைகள்லாம் சரிஞ்சு இடிஞ்சு விழுங்குறோம். ஏன்னா அவனுக்கு குழந்தைகள் வேணுங்கிற அந்த பேச்சுக்கு இடமே இல்லை. இவங்க இப்படி சொல்ற இந்த வாதாடக்கூடிய இந்த நிலைகளாலதான் இது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இதை பத்தி சொல்லும் போது சிறப்புக்குரிய இந்த அத்தியாயத்துல உயர்ந்தவனாகி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட தன்னுடைய அடிமைகளில் ஒருவரே அப்படிங்கிறத சொல்லிட்டு அவரை அல்லாஹ் தஆலா தந்தையின்றி அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பிறக்கக்கூடியவர்களா ஒரு முன்மாதிரியா அல்லாஹ் தஆலா வச்சாங்கிறத இந்த இடத்துல உறுதியா சொல்லி காட்டுறான். இது தனக்கு அதையே மக்கள் என்ன செஞ்சுட்டாங்க, அல்லாஹ்வுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டாங்க. தனக்கு குழந்தை உண்டு சொல்லக்கூடியவங்க இவனுடைய கூட்டு இருக்குல்ல, அதை விட்டு உயர்ந்தவனாகி அல்லாஹ் மறுப்பு தெரிவிச்சு சொல்றான், இது போன்ற குறைகள் இருந்து அவன் மிகவும் தூய்மையானவன், உயர்ந்தவன் அப்படின்னு சொல்றதுக்குதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 88, 89வது வசனத்துல அளவற்ற அருளாளன் தனக்கு குழந்தை ஒன்றை ஏற்படுத்திக்கிட்டான்
அப்படின்னு சொல்றாங்க. இதன் மூலம் நீங்க மிகப்பெரிய அபாண்டவங்க சொல்லிட்டீங்க. இதுல இருந்து அல்லாஹ் தூய்மையானவன்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு தெரியப்படுத்துறான்னு இந்த இடத்துல நமக்கு விளக்கம் சொல்றாங்க. அதோட உங்களுடைய இந்த கூற்று இருக்குல்ல, இந்த சொல்லு இருக்குல்ல, இது மிகப்பெரிய அபாண்டமானது. இது அல்லாஹ் மீது இல்லாத ஒண்ணு சுமத்துறதா இருக்கு. இது மிகப்பெரிய அபாண்டம் அப்படிங்கிறத சொல்றதுக்காகவே இங்க அரபுல ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்க. இப்னு அப்பாஸ் எல்லாருக்கும் விளக்கம் சொல்றாங்க. அல்லாஹு அக்பர். அப்போ நம்ம அல்லாஹுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு சொல்றதுல இருந்து விளைவிக்கிறணும். அதுல இருந்து அல்லாஹ் பாதுகாக்கப்பட்டவன், அல்லாஹ் உயர்ந்தவன், உன்னதமானவன் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன்னு சொன்னா இந்த இடத்துல சூரா மரியம்ல அத்தனை மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தியும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தியும் தானே இங்க பேசப்படுது. அப்படி பேசப்படும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய படைப்பாற்றல், அவன் மிக படைப்பாளன், எதையுமே முன்மாதிரியின்றி படைக்கக்கூடியவன். அவனுக்கு இதுதான் அதுதான்றது தேவையில்லை. அவனுடைய ஆற்றலோட மனிதர்களுடைய ஆற்றலோட நம்ம ஒப்பிட்டு பார்க்க கூடாது அப்படிங்கறது அல்லாஹாலா சொல்லிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தந்தையின்றி அல்லாஹாலா படைச்சிருக்கான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் மூலமா. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஒத்தவர்களா இருக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? தாயும் இல்லாம தந்தையும் இல்லாம அல்லாஹாலா படைக்கலையா? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி படைச்சா? ஆண் துணை இல்லாம அல்லாஹாலா தாயுமே அவங்களுக்கு தந்தையுமே ஒரு ஆணுடைய துணையோட அல்லாஹாலா படைக்கிறான். இப்படி அல்லாஹாலா படைப்பாற்றல் மிக்கவனா இருக்கிறான். அதனால அவனுக்கு பிள்ளை இருக்கு, அவனுக்கு மனைவி இருக்கு, அவங்களுக்கு அல்லாஹுக்கு எந்த ஒன்றையும் இணையாக்காதீங்க இப்படி சொல்லி அப்படிங்கிறத சொல்றான். இது மிகப்பெரிய அபாண்டமான செய்தியாவும் இருக்கு அப்படிங்கறத சொல்றான். இதை கேட்ட வானங்கள் பூமிகள் வெடித்து செதறிடும். நீங்க இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லாதீங்க அப்படிங்கறத சொல்றான். ஏன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நம்பிக்கை கொள்ளக்கூடிய அத்தனை பேரும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன? அவர்கள் அல்லாஹுடைய மகன். இன்னொரு சிலர் அவர் அல்லாஹ் கடவுளே சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹாலா சொல்றா, நீங்க அபாரமான விஷயத்த சொல்றீங்க, இல்லாத விஷயத்த சொல்றீங்க. அல்லாஹ் இந்த செய்தியை கேட்டு அல்லாஹ் மட்டுமில்ல அவனுடைய படைப்புகளான வானம் பூமியெல்லாம் சிதறிடும், மலைகள்லாம் சரிஞ்சு கொட்டிரும். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நீங்க சொல்றீங்க. நீங்க சொல்லக்கூடிய வார்த்தையோடைய பாரதூரம் தெரியாம விளங்காம சொல்றீங்க அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த வேதத்தை நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொண்ட, அவங்களை நபியாக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மக்களுக்கும் அல்லாஹாலா இந்த சூரா மரியம்ல தெளிவான ஒரு விஷயத்த சொல்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடைய அடிமைகளில் ஒருத்தர், அல்லாஹாலா ஆற்றலால் அவர் வந்தவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றான். பகிரங்கமா நாமும் சொல்றோம் மற்ற மக்களுக்கு, அதாவது கிறிஸ்தவ நண்பர்களுக்கு, நீங்க இதையெல்லாம் பாருங்க, படிங்க, இந்த குர்ஆனை நம்பிக்கை கொள்ளும். இதுதான் இறுதி வேதம். இதுல வரக்கூடிய செய்திகள் தான் உண்மையானது. முன்னாடி உள்ள வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடியதா இருக்கு, இது இறுதி வேதமா இருக்கு. இந்த வேதத்தை கொண்டு வந்த இறை தூதர் அழகிய செய்திகளை ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை உண்மைப்படுத்தக்கூடியவர்களா, அவர்களுக்கு கொடுத்து வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ஆகவே சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் இந்த விஷயங்களை படித்து இந்த இறுதி வேதத்தை ஏற்று இறுதி தூதருக்கு நம்பி நீங்கள் அழகான முறையில் உங்களுடைய வாழ்க்கைகளை அமைத்து கொண்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு இடத்துல மிகப்பெரிய ஈடேற்றம் இருக்கு. ஆகவே சகோதர சகோதரிகளே, நீங்கள் இந்த இஸ்லாத்தின் பக்கம் வாருங்கள், இந்த இஸ்லாத்தை படியுங்கள், இந்த இஸ்லாத்தை விளங்குங்கள், அதன்படி வாழ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் அனைவருக்கும் எங்களோடு சேர்ந்து, இது இந்த இஸ்லாம் முஸ்லிம்களுக்கு மட்டும் வந்த மார்க்கம் இல்லை. இந்த இறை வேதம் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் வந்ததில்லை, முழு உலக சமுதாயத்துக்கும், முழு மனித சமுதாயத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்குனது. ஆகவே இதை கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகளும் இந்த குர்ஆனை படித்து விளங்கி அல்லாஹ் சொல்லக்கூடிய உண்மையை புரிந்து தீனுல் இஸ்லாத்தில் இணையுங்கள் அப்படிங்கிற ஒரு அழகிய செய்திய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரா மரியத்தின் மூலமா நமக்கு அழகான முறையில சொல்லி காட்டுறான். அதனால யா அல்லாஹ் இந்த செய்தியை நாங்கள் மாற்று மத நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடியவர்களாக, யா அல்லாஹ் அதை நாங்கள் சொல்லும் போது அவர்கள் அழகிய முறையில் புரிந்து விளங்கி இதை ஏற்று செயல்படக்கூடிய நன்மக்களாகவும் நீ ஆக்கி அருள் புரிவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.